ஆக்சுவலாக நான் இன்றைக்கி ரொம்பவே டிப்ரெஸ்டாக இருக்கேன். அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நேத்து நியூஸ் இந்த பிரியாணி அபிராமியோட நியூஸ் கேட்டதுலேருந்தே எனக்கு பயங்கரமாக கோவமா வருது. ஏன்னா, ஆக்சுவலாக நியூஸ் கேட்குறத விட அவளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, அவள் வந்த விதம் இதெல்லாம் பார்த்தா அப்படியே கோவமா வருது. அவளுக்கெல்லாம் மனசாட்சியே இருக்காதா? ஒரு குழந்தைய, அவள் பெத்த குழந்தைய பாய்சன் கொடுத்து அவள் சாவடிச்சிருக்கா. கொஞ்சம் கூட அதோட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் அவளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் என்ன, அவள் கையில் நெயில் பாலிஷ் என்ன, கிளிப்பு என்ன, என்ன ஹேர் ஸ்டைலு, எப்படி அவள் இவ்வளோ ஒரு ஸ்டைலிஷாக ஜெயிலுக்குள்ளே இருக்காளா அப்படின்னும் போது எனக்கு போய் ஷாக்கிங்காக இருக்குது. பார்த்ததுலேருந்து கோவமாக வருது. எனக்கு சத்தியமாக எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா, இல்லை அவளை பார்க்குறவங்க எல்லாருக்குமே கோவம் வருமானது எனக்கு தெரியல. ஏன்னா ஆக்சுவலாக அவளுக்கு ஏன் அந்த தீர்ப்பு கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரில. ஏன்னா ஒரு அவள் பெற்ற குழந்தைய அவளோட சுயநலத்துக்காக அவள் கொண்டிருக்கா. அவளை திரும்ப இத்தனை வருஷம் நீ ஜெயிலில் இருன்னு அதுக்கு அப்படியே சொல்கிறாங்கன்னு அவளெல்லாம் தூக்கில் போடணும், ஷூட் பண்ணிடணும். நிஜமாலுமே அவ்வளோ கோவம் வருது. இன்னும் அவள் ஹாப்பியாக தான் இருப்பா போல். அவளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, அவளோட நெயில் பாலிஷ், அவள் கிளிப்ஸ்லாம் பார்த்தா ஐ திங்க் அவள் ஹாப்பியாக தான் இருப்பா போல் ஜெயிலில் கூட. ஏன்னா அப்படி தான் அவள் இருக்கா. ஓகே, காவல் துணை அவளுக்கு ஹெல்ப் பண்ணுது, ஓகே, அது மனிதமாயிடணும் சம்திங் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, ஓகே, அதெல்லாம் நான் தப்பு சொல்லலை. பட் அவளை பார்க்கும்போது அவள் நெயில் பாலிஷ் பார்க்கும். வீட்டில் நான் இருக்கேன், இங்கே பாருங்கள் நெயில் பாலிஷ் பாருங்க, இப்படி தான் நம்ம இருப்போம். பட் அவள் எப்படி இருக்கா பாருங்களேன். அவள் நெயில் பாலிஷை பாருங்கள், தலையில் கிளிப்பை பாருங்கள், எப்படி ஹேர் ஸ்டைல் போட்டிருக்கா. தீர்ப்பு வழங்க போகிறோம், நம்ம ஒரு குற்றம் இது பண்ணியிருக்கோம், தப்பு பண்ணியிருக்கோம், அதுக்கு தீர்ப்பு வரப்போகுது, அதுக்கு கூடமா இந்த மாதிரி நெயில் பாலிஷ் போட்டு இப்படி ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிட்டே வரணும். ட்ரெஸ்ஸு பார்த்தீங்களா? எனக்கு அதெல்லாம் பார்க்குறப்போ கோவமாக வருது. ஏன் கோவம் வருது, எனக்கு ஏன் கோவம் வருது எனக்கு தெரில. பட் ஆனால் இந்த நியூஸ் கேட்டதுலேருந்தே நிச்சயமாக ரொம்ப டிப்ரெஷனாக எனக்கு அது தோணிகிட்டே இருக்குது. அதனாலே நான் மறக்கணும்னு நிறையா வீடியோஸ் வேறு பார்க்குறேன். எதை பார்த்தாலும் அந்த நியூஸே வருது. ஓ அப்பா, எனக்கு மட்டும் தான் இப்படி இருக்கா? ப்ளீஸ் எல்லாருக்குமே இப்படி தான் தோணுமா இருக்கீங்களா எனக்கு தெரியல. ஓ